ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கவி பாரதி. தலைப்புச் செய்திகளை காணலாம். நீட் விலக்கு சட்ட மசோதா தொடர்பாக முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் இன்று கூடுகிறது அனைத்து கட்சி கூட்டம். கூட்டத்தை புறக்கணிப்பதாக அதிமுக அறிவிப்பு. காங்கிரஸ் முதும்பெரும் தலைவர் குமரி ஆனந்தன் சென்னையில் காலமானார். அரசியல் கட்சி தலைவர்கள் உள்ளிட்ட பலரும் இரங்கல். இசை இசை என்று கூப்பிடும் அப்பாவின் குரல் காற்றில் கலந்துவிட்டது. மகள் தமிழிசை சவுந்தரராஜனின் உருக்கமான பதிவு. தமிழக ஆளுநர் தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பு அனைத்து மாநில ஆளுநர்களுக்கும் பொருந்தும் என திமுக நாடாளுமன்ற எம்பி வில்சன் கருத்து. சென்னை விமான நிலையத்தில் அடுத்தடுத்து 9 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப்பொருள் பறிமுதல். ஜாம்பியா நாட்டு இளம்பெண் மற்றும் சென்னை இளைஞர் கைது. நாம் தமிழர் கட்சி சீமானுக்கு எதிராக திருச்சி சரக டிஐஜி தொடர்ந்த வழக்கு. திருச்சி நீதிமன்றத்தில் வரும் 29ஆம் தேதி இருவரும் ஆஜராக உத்தரவு. தொடர் சட்ட போராட்டத்தால் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்டியிருப்பதாக முதல்வருக்கு பாராட்டு. தஞ்சையில் திமுகவினர் பட்டாசு வெடித்து கொண்டாட்டம். விளையாடிக் கொண்டிருந்த குழந்தையை சிறுத்தையிடமிருந்து காப்பாற்றிய வீட்டின் வளர்ப்பு நாய். இணையதளத்தில் வைரலாகும் வீடியோ காட்சி. கீழநாஞ்சல் நாடு முத்தாட்சியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற அக்னிச்சட்டி திருவிழா. விடிய விடிய அக்னி கொப்பரைகளுடன் வீதி உலா சென்று பக்தர்கள் வழிபாடு. வங்கக்கடலில் நிலவி வரும் காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக மாற வாய்ப்பில்லை. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. இத்துடன் ஆதன் தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.